கிளாம்பாக்கத்தில் இருந்து கூடுதல் பேருந்துகளை இயக்குவது தொடர்பாக அமைச்சர் சிவசங்கர் தற்பொழுது ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அனைத்து போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர்களுடன் தலைமைச் செயலகத்தில் இந்த ஆலோசனை நடைபெறுவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கிளாம்பாக்கத்தில் இருந்து இரவு நேரங்களில் தென் மாவட்டங்களுக்கு போதிய பேருந்துகள் முறையாக இயக்கப்படவில்லை என்று பொதுமக்கள் புகார் தெரிவித்த நிலையில் தற்பொழுது கூடுதல் பேருந்துகள் இயக்குவது தொடர்பாக தலைமைச் செயலகத்தில் இருந்து அமைச்சர் சிவசங்கர் தற்பொழுது நிர்வாக அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, கூடுதல் விவரங்கள். வணக்கம் அருணேஷ். கிளாம்பாக்கத்தில் இருந்து கூடுதல் பேருந்துகள் இயக்குவது தொடர்பாக அமைச்சர் சிவசங்கர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து கூடுதல் பேருந்துகளை இயக்குவது தொடர்பாக அனைத்து போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர்களுடன் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பேருந்துகள் கூடுதலாக இல்லாததால் 1000க்கும் மேற்பட்ட பயணிகள் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இரவு நேரங்களில் போதுமான அளவு பேருந்துகள் இயக்கப்படுவது இல்லை எனவும் புகார்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் இது குறித்து பதிவு வெளியிட்டிருந்த நிலையில் அமைச்சர் சிவசங்கர் தற்போது அதிகாரிகளுடன் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். கிளாம்பாக்கத்தில் நடந்த சம்பவங்கள் என்ன, எவ்வளவு பேருந்துகள் தினசரி இயக்கப்படுகிறது, இரவு நேரங்களில் இயக்கப்படும் பேருந்துகளின் எண்ணிக்கை தொடர்பாகவும் கூடுதல் பேருந்துகளை மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் விரிவான ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சருடனான ஆலோசனைக்கு பிறகு தற்போது இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் கூடுதலாக பேருந்துகளை இயக்க அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என அதிகாரிகளுக்கு அமைச்சர் வலியுறுத்துவார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் கிளாம்பாக்கத்தில் பயணிகள் சாலை மறியலில் ஈடுபட்ட நிலையில் அமைச்சர் சிவசங்கர் தற்போது அவசர ஆலோசனை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.